Hi friends, my name is Sindhil. Welcome to our channel English Pesa Aasaya. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, சோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Today I'm going to teach you how not to learn a language. Okay, so how not to learn a language அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு மொழியை நம்ம கத்துக்க கூடாது, எப்படி ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு I have uploaded many videos. Today I'm going to teach you how not to learn a language. ஒரு மொழியை எப்படி கத்துக்க கூடாது அப்படிங்கறத பத்தி I'm going to explain it very clearly. ஓகே, அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோம், அது ஏன் பண்றோம், அது எப்படி பண்ணக்கூடாது, அதை எப்படி தவிர்க்கிறது, இப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கியமா நீ கத்துக்க போறது என்னன்னா எப்படி இங்கிலீஷை நம்ம கத்துக்க கூடாது. ஓகே, நம்ம எந்த வழியில நம்ம கத்துக்க கூடாது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நிச்சயமா உதவும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட். So, first point, if it's boring, it's harder to learn. If it's boring, okay, so you are learning English, sometimes it may bore you, right? So, it is boring. ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு மொழியை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். It's harder to learn. வேண்டா விருப்பா கத்துக்கிறது. ஓகே, ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்க போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் தட் பர்பஸ் யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் போரிங். ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறோம், ஐயோ நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஐயோ அதை மனப்பாடம் பண்ணிடலாமா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை, இட்ஸ் போரிங். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கு, ஐயோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சா அது போர் அடிக்கும். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ஸோ இஃப் இட்ஸ் போரிங் இட்ஸ் ஹார்டர் டு லேர்ன். போர் அடிச்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாட் ஓன்லி இங்கிலீஷ், எந்த புது லாங்குவேஜா இருந்தாலும் அது கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், லிஸ்ட் டு மெமரைஸ். நமக்கு போர் அடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கிலீஷ் மொழியை கத்துக்கணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இல்லை அந்த மொழியை எப்படியாவது கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வேர்ட்ஸா எழுதி எழுதி அதை மனப்பாடம் பண்ணுவோம். இதுதான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து பண்ணிட்டு வரோம். ஸோ தென் ஒன்லி ஸோ வி ஆர் ஃபீலிங் இங்கிலீஷ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டாக் அப்படிங்கறத நம்ம இப்பதான் ஃபீல் பண்றோம். ஏன் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது, இங்கிலீஷ்ல கேள்வியை மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதிடுறது, அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஓகே, இதெல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்றது. டோன்ட் டூ தட். Okay, it will never help you to improve your communication skills. Okay, you will never speak English if you are memorizing the list of words. Okay, next, repeating meaningless sentences. Okay, school time la நம்ம ஒன்று பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணிட்டே இருப்போம். ஏன் மனப்பாடம் பண்றோம் நமக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. பட் we are memorizing. Okay, meaningless sentences. For example, உனக்கு காஃபி பிடிக்குமா இல்ல உனக்கு டீ பிடிக்குமா அப்படிங்கறத, do you like coffee, do you like tea, do you like tea, do you like tea. You are repeating the same sentence again and again. ஓகே, ஸோ திரும்ப ரிப்பீட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஓகே, ஒரே வார்த்தையை திரும்ப 10 தடவை 15 தடவை சொல்லி 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 அந்த நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ உங்க இன்ட்ரெஸ்டோட நீங்க கத்துக்க மாட்டீங்க. மனப்பாடம் பண்ணணும், எப்படியாவது நம்ம மைண்ட்ல நிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு புக்ஸ் இருக்கு, ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு மனப்பாடம் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஓகே, இட் வில் நெவர் ஹெல்ப் யூ. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ ரீடிங் புக்ஸ் that are too difficult. Okay, so you are trying to learn a language, you are trying to learn a new language. Okay, not only in English. Okay, ஸோ புதுசா ஒரு மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த ஆர்வத்துல ஒரு பெரிய புக்கு, ஓகே, ஹாரி பாட்டர் நாவல்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யூ ஸ்டார்ட் லேர்னிங் இங்கிலீஷ். இட் வில் நெவர் ஹெல்ப் யூ. ஓகே, அது உங்களுக்கு கண்டிப்பா உதவாது. ஏன்னா அதுல சில கஷ்டமான வார்த்தைகள் நிறைய இருக்கும். ஓகேவா, நிறைய கஷ்டமான வார்த்தைகள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இது என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம், உடனே டிக்ஷனரி போய் ரெஃபர் பண்றது, அதை ரெஃபர் பண்றது, இதை ரெஃபர் பண்றது. டோன்ட் டூ தட். Okay, it will never help you. Start with a small stories in English. Okay, so if you want to speak in English, you have to start reading a small stories. Okay, like a kid. ஒரு குழந்தை மாதிரி ஒரு சின்ன சின்ன கதையில இருந்து ஆரம்பிங்க. ஓகே, ஸோ பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஒரு பெரிய புக் எடுத்துட்டு I'm going to learn English அப்படின்னா it will never work out. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிப். டோன்ட் டூ தட். இதை கண்டிப்பா பண்ணக்கூடாது.
ஓகே ஸோ என்ன பாயிண்ட், இஃப் இட்ஸ் போரிங் இட்ஸ் ஹார்டர் டு லேர்ன். ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு மொழியை கற்றுக்க முடியும், போர் அடிச்சுன்னா கற்றுக்க முடியாது. அதே மாதிரி நிறைய வார்த்தைகளை எழுதி மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பழகிறதுக்கு, பேசி பழகிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் vocabulary, that's very important, but don't memorize it. அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. Okay, what is mean by vocabulary? You have to learn many words in English to speak, right? பேசுறதுக்கு you have to learn many English words. Okay, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 வார்த்தைகள் தெரிஞ்சாலே வந்து நீங்க அழகா இங்கிலீஷ் வந்து பேசிடலாம். 300 words in English, that's more than enough. அதை விட்டுட்டு நம்ம ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிப்போம், அந்த ஏல ஸ்டார்ட் ஆகுமா வார்த்தை, அதுல இருந்து ஆரம்பிச்சு தேவையில்லாத unnecessary words எல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். ஈவன் அதை நம்ம யூஸ் பண்ண கூட முடியாது எந்த இடத்துலையும். Don't do that. You have to learn vocabulary that is very useful to improve your communication skills. அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ரியலி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப குழப்பக்கூடிய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜ்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன மிஷின் பார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ இஃப் இட் இஸ் நெசசரி யூ கேன் லேர்ன், இஃப் இட் இஸ் நாட் நெசசரி டோன்ட் லேர்ன் இட். காட் இட்? புரிஞ்சுட்டீங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகே, நெக்ஸ்ட், லேர்னிங் அண்ட் மெமரைசிங் எவ்ரி நியூ வேர்ட். ஓகே, ஸோ உங்க இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு அல்லது இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு லேர்ன் 5 words every day, 5 வார்த்தை வந்து நான் டெய்லி கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து ஆரம்பத்துல இருந்து 5 வார்த்தையை கத்துக்க வேண்டியது. அல்லது இங்கிலீஷ்ல வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் எடுத்துட்டு அந்த 5 வார்த்தையை மனப்பாடம் பண்ண வேண்டியது. டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ லேர்னிங், மெமரைசிங் எவ்ரி நியூ வேர்ட், எல்லா புது வார்த்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே, தட் இஸ் இன்கரெக்ட். யூ ஹாவ் டு see, is this word useful? ஒரு வார்த்தை கத்துக்கிறீங்கன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அதை எவ்ரிடே கான்வர்சேஷன் நம்ம வந்து பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதை கத்துக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையை எடுத்து கத்துக்கிறது அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். யூ ஹாவ் டு திங்க், இஸ் திஸ் வேர்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டெய்லி கான்வர்சேஷன்? டெய்லி வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு நீங்க வந்து கத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், இஸ் இட் ரெலவென்ட் டு யூ? இஸ் இட் ரெலவென்ட் அப்படின்னா வந்து இது நமக்கு ரெலவெண்டா இருக்குமா, ஓகே நம்ம இதை யூஸ் பண்றதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து கத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு காமன் இஸ் திஸ் வேர்ட்? ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் சம்ஒன், யார் கூட நீங்க வந்து பேசுறீங்க, தெரியாத ஒரு புது வார்த்தையை வச்சு நீங்க அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? அது they will never understand you, right? ஸோ அதனால வந்து ஒரு வார்த்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா how common is this word? அந்த வார்த்தை எவ்வளவு காமனான ஒரு வார்த்தை, பிகாஸ் உங்களுக்கு மட்டும் அது வந்து அதோட மீனிங் தெரிஞ்சா நமக்கு வந்து யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் someone, they should understand what you are trying to say, right? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு அந்த வார்த்தையோட மீனிங் தெரியாட்டாலும் அட்லீஸ்ட் அவங்க அந்த வார்த்தையை கேட்டிருக்கணும், அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஸோ அப்பதான் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு வார்த்தை கத்துக்கிறீங்கன்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் திஸ் வேர்ட் யூஸ்ஃபுல்? இந்த வார்த்தை நமக்கு பயனுள்ளதா இருக்குமா? இஸ் இட் ரெலவென்ட் டு யூ? இது வந்து நமக்கு ரெலவெண்டா இருக்குமா, நம்ம கான்வர்சேஷனுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? தென் ஹவு காமன் இஸ் திஸ் வேர்ட்? இந்த வார்த்தையை வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது யூ ஹாவ் டு திங்க் அண்ட் தென் யூ ஹாவ் டு லேர்ன் தட் வேர்ட், பர்டிகுலர் வேர்ட். ஓகே, ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் மெமரைசிங், நாட் அண்டர்ஸ்டாண்டிங், பட் யூ ஆர் மெமரைசிங் ஆல் நியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். டெஃபினெட்லி யூ வில் நெவர் ஸ்பீக் இங்கிலீஷ் இஃப் யூ ஆர் மெமரைசிங் ஆல் த வேர்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா வேர்ட்ஸும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் நெவர் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ரெலவெண்டா இருக்குமா, காமனான ஒரு வார்த்தையா அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து கத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி நீங்க வந்து இங்கிலீஷை கத்துக்க கூடாது. இப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் நவுன், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப். ஓகே, அது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் அதை அப்படி போட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து நான் டிப்ல சொல்ல நெக்ஸ்ட் டிப்ல வந்து அது வருது, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு வார்த்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தான் சொல்றேனே, ஒரு 300 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலே போதும்.
மெயினா வந்து you have to focus on action verbs. Action verbs அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் இல்லாம கூட நம்ம பேசிடலாம், பட் you will never speak English without an action verb. ஒரு action verb இல்லாம நம்மளால பேசவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கால் மீ, ஹெல்ப் மீ, இதெல்லாம் பாருங்க சப்ஜெக்டே கிடையாது. ஓகே, பட் verb இருக்கு. கால், help, அதெல்லாம் வந்து verb. ஓகே, so you will never speak English without an action verb. ஒரு action verb இல்லாம வந்து நம்மளால இங்கிலீஷ் பேச முடியாது. So you have to focus on these steps before learning new words in English. Okay, new vocabulary in English, right? Next, this is very main tip. You have to follow this step. Okay, learn it in your sleep. Okay, if you're learning English in your sleep, for example, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போக வேண்டியது, அல்லது ஏதாவது ஒரு ஆப், இங்கிலீஷ் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்க வேண்டியது, அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹாயா அப்படி ஃபோன் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு படிக்க வேண்டியது. It will never work out. You will never speak English if you do it. ஓகே, சும்மா நம்மளோட தூக்கத்துல இங்கிலீஷை கத்துக்கிறது, ஓகே நம்ம போர் அடிக்கும் படுத்துட்டு இருக்கும்போது சும்மா இங்கிலீஷ் கத்துக்கிறது, don't do that. ஓகே, தூக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து லேர்னிங் அ லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் ஸ்லீப்பிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தூக்கம் வருதுன்னா தூங்கிடும் அந்த டைம்ல வந்து. ஓகே, ஸோ நம்ம வந்து தூக்கம் வந்து எதுக்காக, ஸ்லீப்பிங் வந்து எதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நிறைய விஷயம் காலையில இருந்து கத்துட்டு இருப்போம் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர், இங்கிலீஷ், சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் கத்துட்டு இருப்போம். ஸோ மெமரி, ஸ்லீப்பிங்ல தான் வந்து அந்த மெமரி வந்து என்ன செய்யும், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய வேலை பார்க்கும், ரைட்? நம்மளோட மைண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு செயல்படுத்தும் தூக்கத்துல. ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம சும்மா ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம கத்துக்க முடியாது. ஓகே, ஸோ டோன்ட் லேர்ன் இங்கிலீஷ் இன் யோர் ஸ்லீப். உங்களோட தூக்கத்துல இங்கிலீஷை வந்து நீங்க கத்துக்காதீங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப், கிராமர் ஃபோக்கஸ்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ we are focusing on grammar. Okay, that's good idea to learn English, to speak English without any grammatical mistakes. Okay, நம்ம grammar mistakes இல்லாம பேசுறதுக்கு, so we have to focus on grammar. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆனா பேசவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். வாட் இஸ் நவுன், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், வாட் இஸ் அட்வர்ப், எல்லாமே சொல்லுவாங்க. adjective which describes about a noun, adverb which describes about a verb. Okay, it doesn't work out to speak English. இது தெரிஞ்சு வச்சு நமக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. You should know what is adjective, what is adverb, what is noun, அதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் நவுன் அது இது நிறைய இருக்கு. ஓகே, யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, ஆனா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஓன்லி கிராமர். கிராமர்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. யூ ஹாவ் டு லேர்ன் vocabulary, you have to learn new words in English, you have to focus on daily use English sentences, you have to focus on daily conversation, you have to focus on daily use phrasal verbs. இப்படி நிறைய இருக்கு. Okay, as well as you have to focus on listening, you have to focus on reading, you have to focus on writing. Okay, you have to focus on speaking. அந்த grammar தவிர இப்படி நிறைய இருக்கு. Don't be focused only on grammar. Okay, so grammarல மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க. That is incorrect way that you have to learn English. Okay, அது வந்து தப்பான வழி. கிராமர்ல மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. For example, yesterday I go to the park. ஓகே, இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட சொல்றேன், இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே ஐ கோ டு த பார்க். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? எஸ்டர்டேனா நேத்து, ஐ கோ டு த பார்க், நான் பார்க்குக்கு போனேன். கிராமர் படி பார்த்தோம்னா திஸ் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நேத்து நான் பார்க்குக்கு போனேன், அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் கிராமர் படி பார்க்கும்போது this sentence is incorrect because yesterday na நேத்து, இந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. I went to the park, right? So yesterday I went to the park, this sentence is correct. Okay, so I go to the park அப்படி நம்ம சொல்லக்கூடாது, presentல சொல்லக்கூடாது. You have to use the past form of verb here. This sentence is correct. Got it? So நான் தப்பா சொல்லியிருந்தாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? That's it. That is called as communication. ஓகே, ஸோ கிராமர்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேசாம இருந்துடக்கூடாது. ஸோ அதை தவிர நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கிராமர் இஸ் அ பார்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஓகே, நாட் த ஹோல் இங்கிலீஷ், ரைட்? கிராமரை தவிர நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் vocabulary, you have to focus on learning action words, you have to focus on daily conversation. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? ஸோ கிராமர் அப்படிங்கிறது ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணாலே கிராமர் வந்து நீங்க கத்துக்கலாம்.
ஓகே, அது எப்படிங்கறத நான் அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட், translating in your head. Okay, so this is the very major problem that we have. Okay, that everyone has this point. Okay, so if I'm telling you yesterday I went to the park, okay, உடனே நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க? yesterday நேற்று, ஐனா நான், wentனா போனேன், to the parkனா பூங்கா. just you're translating as it is, okay, to your mother tongue. உங்களோட மதர் டங்க்கு அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்போ நம்ம தலைக்குள்ள அதெல்லாமே ஓடும், இப்படி ஒரு ரவுண்டு சர்க்கிள் அடிச்ச மாதிரி டப்ப டப்பன்னு என்ன சொல், கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம் தலைக்குள்ள, அப்படி இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அதை திரும்ப தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு சொல்றது எப்படி அப்படிங்கறத போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்போம். டோன்ட் டூ டிரான்ஸ்லேஷன் பிகாஸ் யூஆர் நாட் அ கூகுள் டிரான்ஸ்லேட்டர். ஓகே, நீங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, ரைட்? அது வந்து ஒரு ஏஐ. ஓகே, ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து ஐ மீன் ஹியூமன் பீயிங். ஸோ நம்மளால வந்து அப்படிலாம் டப் டப் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டேக் சம் டைம் டு ரிப்ளை. ஸோ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, yesterday I went to the park and what did you do yesterday? நேத்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்போம் மைண்டுக்குள்ள. ஓகே, அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் லிசன் வாட் தே ஆர் சேயிங். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அண்ட் தென் நீங்க ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்றதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், யூ ஹாவ் டு பிராக்டிஸ் எவ்ரி டே. தினந்தோறும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அது வரும். ஓகே, நெக்ஸ்ட், அவாய்டிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ எல்லாரும் நம்ம நினைக்கிற விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் தப்பு இல்லாம பேசணும் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் தப்பு விடுறதுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. யூ கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஒரு விஷயம் நம்ம தப்பு விடுறோம் அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க தப்பு விட்டீங்கன்னா அது ஹாப்பியாக நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே, யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ உங்களோட தப்புல இருந்து தான் நீங்க வந்து கத்துக்க முடியும். ஓகேவா? அதனால தப்பு விடுறதுக்கு பயப்படாதீங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஐயோ நம்ம பேசுற இங்கிலீஷ் தப்பா இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு சொல்லி நீங்க வந்து குழம்பிக்காதீங்க. ஓகே, நீங்க ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றீங்க அப்படின்னா ஓகே தட் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட் அப்படியே வச்சுக்கிடும், அது தப்பு தான் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி, நீங்க யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கம்யூனிகேஷன். அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஓகே, யூ ஆர் ஷேரிங் யுவர் தாட்ஸ் டு சம்ஒன், தே அண்டர்ஸ்டுட் யுவர் தாட்ஸ். நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அங்கதான் கம்யூனிகேஷன் நிக்குது. அவங்க புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது கஷ்டம். ஓகே, பட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தட்ஸ் ஓகே ஃபைன். அது தப்பா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி திருத்திக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு டூ மிஸ்டேக்ஸ். ஓகே, தப்பு விடுறதுக்கு நீங்க தயங்காதீங்க. மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நம்ம கத்துக்கவே முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், சீயிங் லாங்குவேஜ் லேர்னிங் லைக் அ சோர். ஓகே, சோர் அப்படின்னா வந்து வேலை, அது ஒரு வேலையா நினைக்கிறது. ஓகே, ஒரு மொழி கத்துக்கிறத ஒரு வேலையாவே நினைக்கிறது. ஐயோ இங்கிலீஷ் எப்படியாவது கத்துக்கணும் நினைச்சா முடியுமா? ஓகே, அதை ஒரு வேலையா நம்ம நினைக்க கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணணும். அப்படிங்கிறத நம்மளால கத்துக்க முடியும். பிகாஸ் நீங்க வந்து இந்த உலகத்துல எல்லா இடத்தையும் சுத்தி வர தேவையான ஒரு மொழி வந்து இப்ப இங்கிலீஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட நீங்க கத்துக்கணும். ஓகே, ஸோ அதை ஒரு வேலையா நீங்க நினைக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிராக்டிஸ் அ லாட் இன் ஒன் டே. ரைட்டு, இன்னைக்கு ஒரே நாள நம்ம கிராமர் கத்துக்கிறோம், நாளைக்கு நம்ம இங்கிலீஷ் பேசிடுறோம்னா முடியுமா? நோ, முடியவே முடியாது. ஓகே, அதுக்கு வந்து ஸ்பேஸ்ட் இன்டர்வல்ஸ், அது கொஞ்சம் இடைவெளி தேவை. இப்போ இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் கத்துக்கிறீங்களா, நாளைக்கு யூ கோ வித் பாஸ்ட் டென்ஸ். ஐ மீன் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கத்துக்கணும். அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், மாடல் வேர்ப்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் டெய்லி ஒன்னொன்னு கத்துக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் இன் ஸ்பேஸ்ட் இன்டர்வல்ஸ். கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நீங்க கத்துக்கணும். மொத்தத்தையும் தூக்கி மொத்தமா நான் ஒரே நாள்ல கத்துப்பேனா முடியாது. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளா நான் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ கிராமர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, மிஸ்டேக் விடுறதுக்கு தயங்கக்கூடாது. யூ ஹாவ் டு டூ மிஸ்டேக்ஸ். ஓகே, அண்ட் தென் ஒரு வேலையா நினைக்க கூடாது. சோர் அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்டெப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் மோர் மணி டு லேர்ன் லாங்குவேஜ். ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ட்ரூ. இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க,
ஓகே ஒரு புக் இருக்கு, ஓகே அந்த புக்கை பத்தி உங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த புக்ல என்னென்ன இருக்குன்னு தெரியாது, ஓகே அதை உடனே வாங்கி படிங்க, உடனே நீங்க ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, உடனே இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் என்னன்னே தெரியாம சும்மா போயிட்டு நம்ம வாட்டுக்கு ஏதாவது ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ணி சும்மா அதை வாங்கி வச்சுக்கிறது வீட்டுல. ஓகே இதுல யூஸே கிடையாது. ஓகே டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் மணி ஓகே டு லேர்ன் அ லாங்குவேஜ். நிறைய மணியை நீங்க வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, இப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியுது இவங்க வந்து நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா யூ கேன் பர்ச்சேஸ் தட் புக். ஓகே அதுல தப்பே கிடையாது. தேவையில்லாம ஒரு இடத்துல போய் நம்ம மணியை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா மணி அப்படிங்கிறது இந்த காலத்துல இட்ஸ் ஆல்சோ ப்ரெஷியஸ். ஓகே சோ அது வந்து நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகேவா சோ அதனால வந்து தேவையில்லாம நம்ம வந்து பணத்தை வந்து தேவையில்லாத இடங்கள்ல நம்ம வந்து செலவழிக்க கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுல செலவழிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம், எஃபோர்ட், practice. Okay don't spend your money, you have to spend your time, effort, practice. இதுல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். You have to spend your time to learn language, you have to spend your effort to learn language, you have to spend to practice to learn a new language. ஓகே அதனால விளையாட்டோட நல்ல தூக்கத்தோட நல்லா கத்துக்கலாம். ஓகே சோ இந்த விஷயங்கள்ல தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர மணில அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யூ கேன் ஸ்பெண்ட் மணி, ஒரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா தெரிஞ்சுதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். தெரியாம வந்து தேவையில்லாத சும்மா நமக்கு நிறைய ஆட் வரத்தான் செய்யும், சும்மா நம்ம வந்து எதையாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அதை வாங்கி படிக்கிறது வைக்கிறது. டோன்ட் டூ தட். யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் மணி அன்னெசரிலி. உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ் பேசவே முடியாது. இட்ஸ் ட்ரூ. ஓகே எப்போ உங்களால பேச முடியும், நீங்க அதுக்கான டைம் கொடுக்கணும், நீங்க அதுக்கான எஃபோர்ட் கொடுக்கணும், நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தென் only you can speak English. எவ்வளவோ புக்ஸ் வாங்கி வச்சாப்ல it will never work out, you will never speak English. ஓகே உங்களோட வாய் இருக்கு, சோ நீங்க அதை வச்சுதான் நீங்க பேச முடியும். சோ இதெல்லாம் நீங்க உங்களோட டைம், எஃபோர்ட், பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்தாதான் அது வரும். சும்மா பணத்தை கொடுத்து ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சாப்ல you will never speak English. நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஓகே சோ லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது ஒரு நாலேஜ் கிடையாது. அதுக்கு தேவையில்லாமல், முக்கியமான பாயிண்ட் அதுதான், தேவையே இல்லாம சும்மா நீங்க வந்து உங்களோட பணத்தை வந்து செலவழிக்காதீங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கா, ஒரு கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம், பட் தேவையில்லாம உங்களோட மணி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். அதுக்கு பதிலா இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட் இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன குவிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே சோ இதோட ஆன்சரை வந்து நீங்க தான் சொல்லணும். நான் தமிழ்ல மீனிங் சொல்லிடுறேன். யூ ஷுட் ஃபோக்கஸ் த மோஸ்ட் ஆன் கிராமர் வென் லேர்னிங் அ லாங்குவேஜ். ஒரு மொழி கத்துக்கும் போது கிராமர் மட்டுமே கத்துக்கணும், அதிகமா கிராமர் மட்டும்தான் கத்துக்கணும். ட்ரூவா ஃபால்ஸா? மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வில் ஹெல்ப் யூ லேர்ன் அ நியூ லாங்குவேஜ். ஓகே ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு மிஸ்டேக்ஸ் தேவை, மிஸ்டேக்ஸ் நம்ம விடணும். இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இதோட ஆன்சர் நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு 10 seconds டைம். ஓகே your time starts now. Time up. Okay so you should focus the most on grammar when learning a language. புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் போது கிராமர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா தவறா? இதுக்கு ஆன்சர் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா கிராமர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னல, அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளால இங்கிலீஷ் வந்து பேச முடியும். கிராமர் தேவைதான், ஓகே பட் அதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மேக்கிங் மிஸ்டேக்ஸ் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் அ லாங்குவேஜ். ஓகே ஸோ ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு தவறுகள் விடணுமா? எஸ் ட்ரூ. ஓகே ஸோ யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ் பை யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே தெரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்லயே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணி கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஹோம்ஒர்க் தான். டோன்ட் லேர்ன் அ லாங்குவேஜ் இன் யோர் ஸ்லீப். நம்ம தூக்கத்துல இருக்கும் போது நம்ம லாங்குவேஜை நம்ம கத்துக்க கூடாது. ஓகே ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா? உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ யூ ஆர் லேர்னிங் இங்கிலீஷ் ரைட்? ஸோ இங்கிலீஷ் நீங்க லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் நாட் டூ தீஸ் ஸ்டெப்ஸ். ஓகே இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க வந்து பண்ணாதீங்க. டெஃபினட்டா இங்கிலீஷ் நீங்க வந்து சூப்பரா பேசலாம். இன்னைக்கு நான் சொல்லி தந்த விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்டான டிப்ஸ். ஓகே யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் இட்.
ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.